ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் ரெசிப்பிங்க. ஒரு ஸ்நாக்ஸ், ரொம்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு. ப்ரெட்டை வச்சு மசாலா ப்ரெட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 4 ஸ்லைஸு ப்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு ஆஃப் பேக்கெட்டு, அதாவது 100 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். முட்டைகோஸ் கொஞ்சம் நல்லா ஸ்லைஸாக, குடமிளகா கொஞ்சம் ஸ்லைஸாக எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஆனியனை இது மாதிரி ஸ்லைஸாக. இந்த 4 ப்ரெட்டுக்கு இது போதுமானது. 4 ப்ரெட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள். அப்புறம் அந்த ப்ரெட்டில் தடவுறதுக்கு சீஸு, கார்லிக் ஸ்ப்ரெட்டு, அது மில்கி மிக்ஸில் இந்த மாதிரி கிடைக்குது. சீஸ் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு ப்ரெட்டு மேலே தடவுறதுக்கு. அதே மாதிரி இது அந்த வெஜிடபிள்ஸ்க்கு மேலே போடுறது க்யூப்ஸு. இது நான் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி நோர்லேருந்தும் வெஜிடபிள் அந்த க்யூப்ஸ் கிடைக்குது. இது போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இதில் இந்த ஒரு க்யூப் போட்டால் போதும். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கும். இது மயோனீஸ், கார மயோனீஸ், கார்லிக் மயோனீஸ் 2 எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 க்யூப்ஸ் பட்டர். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பருப்பு. உங்களுக்கு எந்த மயோனீஸ் பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சு, பேன் சூடானதுக்கப்புறம் 1 க்யூப் பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அந்த பட்டரில் இந்த மிளகாத்தூளை போட்டுடணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அது கூட கொஞ்சோண்டு சால்ட்டு, இந்த பன்னீருக்கு தேவையான சால்ட் போட்டால் போதும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் தீஞ்சு போயிடும். அப்படியே நல்லா இந்த பன்னீர் மேலே கோட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். லைட்டாக கிறிஸ்பாக வர வரைக்கும், ரொம்ப கிறிஸ்பாக இல்லை, ஒரு கோட்டிங்காக நல்லா இது பண்ணுறதுக்கு இதை கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த இதுலேயே வெங்காயத்தை போட்டோம்னா இந்த மாதிரி கலராக இருக்கும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு குடமிளகா, அதுக்கப்புறம் முட்டைகோஸ், அதுவும் நீட்டமாக கேபேஜ், அதை நான் அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரே ஒரு கேரட்டு, அதை நம்ம அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான். நான் கொஞ்சம் நைஸ் துருவலில் துருவினேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய துருவலில் கூட துருவிக்கலாம். ஏன்னா இந்த ப்ரெட்டில் நம்ம வச்சு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால் நீளமாக அந்த மாதிரி பெருசாக வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது நல்லா ஓரளவு பாதி வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வதங்கக்கூடாது. அப்போ தான் ப்ரெட்டு கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு க்யூப்ஸ் காமிச்சேன் இல்லைங்களா, அதை இந்த ஸ்டேஜில் அந்த துருவலில் வச்சு துருவி சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட இந்த க்யூப் கிடைக்கல, உங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இந்த பன்னீரில் கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த க்யூப்லேயும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் நான் காரம் சேர்க்கல. அதேமாதிரி உப்பும் பார்த்து சேர்த்துக்குங்க. இதை போட்டு இந்த க்யூப்ஸை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர், அதை சேர்த்துக்க வேண்டியதான். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு, இந்த பன்னீர் இந்த கலவையில் காரம் எல்லாம் சோறுற அளவுக்கு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தோசை தவா எடுத்து அதில் நல்லா பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணி அந்த ப்ரெட்டுங்களை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பாக டோஸ்ட் பண்ணி, உங்கள்கிட்ட இது டோஸ்டர் இருந்தால் டோஸ்டரில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை எடுத்து வச்சுட்டு, இந்த ஸ்ப்ரெட்டு, சீஸ் ஸ்ப்ரெட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதை எடுத்து ஒவ்வொரு ப்ரெட்டு மேலேயும் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்டை அப்ளை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எடுத்தால் போதும். இது கார்லிக்லேயே என்ன ஸ்ப்ரெட்டு, மில்கி மிக்ஸ் பிராண்டு தான் எடுத்துருக்கிறேன். உங்கள் ஊரில் எந்த பிராண்ட் கிடச்சி உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அது நீங்கள் எடுத்துக்கலாம், சீஸ் ஸ்ப்ரெட்டு. அதுக்கப்புறம் இந்த நம்ம வெஜிடபிள் பன்னீர் கலவையை, மசாலா கலவையை எடுத்து அது மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும்.
நல்லா நிறைய ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்லிக் மயோனீஸை ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்பைஸு நல்லா காரம் மயோனீஸ் இது ஒரு கோட்டிங் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அப்படியே சேவ் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் வந்து கட் பண்ணணுன்னா அப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. சூப்பரான மசாலா ப்ரெட், பன்னீர் மசாலா ப்ரெட்டு தயார். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.